வெல்கம் பேக் டு த சேனல். என்னோட பேர் சஞ்சய். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு 5 ரொம்ப எளிமையான ஸ்டெப்ஸ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக சக்ஸஸ் கேரண்டீடாக கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுங்கிறத துல்லியமாக நீங்கள் தீர்மானிக்கணும். இப்போ எனக்கு இவ்வளோ பணம் வேணும், எனக்கு 10 லட்சம் வேணும், 5 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ நீ துல்லியமாக தீர்மானிக்கணும். சும்மா எனக்கு ஏராளமான பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாலாம் சொல்லக்கூடாது. மொதல் விஷயம் நீ துல்லியமாக உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அந்த பணத்தை நீ மனசுக்குள்ளே நீ தீர்மானிச்சுக்கணும். ஓகேவா? இதுதான் முதல் ஸ்டெப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தீர்மானித்த பணம் உங்களுக்கு எந்த தேதிக்குள்ளே நீங்கள் அதை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதியை பர்டிகுலராக நீங்கள் திட்டமிட்டு வச்சுக்கணும். இந்த தேதிக்குள்ளே நான் நினச்ச பணம் எனக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதியை நீங்கள் திட்டவட்டமாக குறித்து வச்சுக்கணும். ஓகேவா? இதுதான் செகண்ட் ஸ்டெப்பு. மூணாவது ஸ்டெப்பு என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு உங்ககிட்டருந்து என்ன முதலீடாக கொடுக்க போகிற. ஏன்னா நீ முதலீடு கொடுக்கலனா உனக்கு பதிலீடாக எதுவுமே கிடைக்காது. ஸோ நீ உனக்கு அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு என்ன பதிலீடாக கொடுக்க போகிறங்கிறதையும் ஒரு தீர்மானத்தோடு இருக்கணும். ஸோ இதுதான் மூணாவது விஷயம். மூணாவது விஷயம் நீங்கள் பெற விரும்புகிற பணத்துக்கு நீ என்ன முதலீடாக கொடுக்க போகிற. இதுதான் மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சீரான திட்டத்தை உருவாக்கணும். உருவாக்கி உடனே நீங்கள் செயலில் இறங்கிடணும். நீங்கள் தயாராக இருக்கீங்க தயாராக இல்லை அது மேட்ரு கிடையாது. ஆனால் நீங்கள் உடனடியாக செயலில் இறங்கிடணும். ஆரம்பிக்கிறது மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். இப்போ நீ ஜிம்முக்கு போனீங்கன்னா கூட, ஜிம்முக்கு போகிறது உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் போகிறதுக்கே பிடிக்காமல் இருந்தாலும் நீ அங்கே போயிட்டு சும்மா நீ வார்ம் அப் பண்ண ஆரம்பித்தாலே ஒர்க் அவுட் பண்ணவும் நீ அடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுவ. அந்த ஒர்க் அவுட்டும் இறுதியாக முடிஞ்சிடும். அதுதான் சொல்கிறேன், நீ அந்த திட்டத்தை நீ உருவாக்கிட்டாலே நீ அதை செயலில் இறங்கிடு. நீ ரெடியாக இருக்க ரெடியாக இல்லாத வேறு விஷயம். நாலாவது விஷயம், நீ ஒரு திட்டத்தை உருவாக்கி நீ செயலில் இறங்குறது தான் நல்ல விஷயம். இப்போ இந்த டாப்பிக்கோட 5வது ஸ்டெப் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ எவ்வளோ பணம் சம்பாதிக்க போகிற, எந்த தேதிக்குள்ளே அந்த பணத்தை நீ கைப்பற்ற போகிற, அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு நீ என்ன முதலீடாக கொடுக்க போகிற, இதை நீ ஒரு பேப்பரில் சுருக்கமாக தெள்ள தெளிவாக எழுதி வைக்கணும். அதே மாதிரி அந்த பணத்தை நீ கைப்பற்றுறதுக்கு அந்த எந்த திட்டத்தை உபயோகிக்க போகிறங்கிறத தெள்ள தெளிவாக நீ ஒரு நோட்டில் எழுதி வச்சு உன்னோட நாள் எப்போ தொடங்குதோ எப்போ முடியுதோ இந்த 2 டைமும் எழுதுனதை நீ வாய் விட்டு நீ சொல்லி பார்க்கணும். எப்போனா நீ காலையில் எழுந்திருக்கும் போது நீ எழுதுனதை ஒரு வாட்டி வாய் விட்டு கொஞ்சம் நல்லா சத்தமா படி. அதே மாதிரி நீ தூங்கும் போது ஒரு வாட்டி அதை வாசிச்சுட்டு படு. இதே மாதிரி நீ திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளை உன் பிரெயினுக்கு நீ ஊட்டி விட்டுன்னு இருக்கும்போது உன்னோட பிரெயின் ஒரு அதீத சக்தி பெறும். இதை டெய்லி ஊட்டி விட்டுன்னு இருக்கும்போது உன் பிரெயின் ஒரு புதிய ஒரு சக்தி கிடைக்கும். அந்த சக்தி உன் பிரெயினை அன்ஸ்டாப்பபிளா மாற்றும். நீயே டிஸ்ட்ராக்ட் ஆகணும்னு நினைச்சாலும் கூட உன்னோட பிரெயின் உன்னை டிஸ்ட்ராக்ஷனாக விடாது. கண்டிப்பா நீ எழுதி வச்சதை நடைமுறையில நீ செயல்படுத்தணும். சும்மா கேட்டு எழுதி வச்சா மட்டும் பத்தாது. உன்னோட ஆக்ஷன் தான் வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சிறந்த வாகனே வச்சுக்க, ஒரு சிறந்த ஒரு வெஹிக்கல். இதுலயே பாத்தீங்கன்னா பெரும்பான்மையானவர் வெறும் கனவு மட்டும்தான் காண்றாங்க, ஸோ பணக்கார மாதிரி. ஆனா அதுல ஒரு சிலர் மட்டுமா நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. நீ பெரும்பான்மையான ஒரு லிஸ்ட்ல இருக்க போறியா இல்ல சிறுபான்மையான ஒரு லிஸ்ட்ல இருக்க போறியான்னு நீ தான் தேர்ந்தெடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.